சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 359ஐ தாண்டியது. மாயமான 800 பேரில் சுமார் 300 பேர் இந்தியர்கள் என்று நேபாள அரசு அறிவிப்பு. நேபாளம் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட குடியுரிமை அலுவலகத்தில் சென்னையிலிருந்து சென்ற 49 பேர் இருந்ததாக தகவல். ஒருவரையும் தற்போது வரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என மகாதேவ் டிராவல்ஸ் உரிமையாளர் அதிர்ச்சி தகவல். நேபாளம் பெருவெள்ளத்தில் கைலாஷ் யாத்திரை சென்ற தமிழர்கள் 103 பேரில் இதுவரை 21 தமிழர்கள் பத்திரமாக உள்ளனர். ஈஷா யோகா மையத்திலிருந்து சென்ற குழுவினரை கண்டறிய முடியாத சூழல் நிலவுவதாக இந்திய வெளியுறவுத்துறை தகவல். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 288 இந்தியர்கள் மாயமாகியுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேபாள பேரிடரில் சிக்கி தப்பித்துள்ள 200 இந்தியர்கள் தங்களை மீட்குமாறு கோரியிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. டெல்லியில் உள்ள தமிழக IAS அதிகாரியை காட்மண்டு செல்ல உத்தரவு. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 103 பேரை மீட்டு அழைத்து வருவது எப்படி? அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் விஜய். நேபாளத்தில் உள்ள தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக டெல்லியில் உள்ள IAS அதிகாரி ஆஷிஷ் குமாரை காட்மண்டு செல்ல முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த 4 அமைச்சர்கள் டெல்லி பயணம். நேபாளத்திற்கு கும்பகோணம் சூப்பர் யாத்ரா மூலம் சென்ற 57 பேரும், சென்னை மகாதேவ் கைலாஸ் யாத்ரா மூலம் சென்ற 49 பேரும் சிக்கியுள்ளனர். 103 பேரையும் மீட்டு தமிழ்நாடு அழைத்து வர முயற்சிகள் நடைபெறுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் விளக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் என்ற நிறுவனம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க அழைத்து போயிருக்கிறாங்க என்ற விவரமும் இப்ப தெரிய வந்தது. அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டோம். சென்னை குரோம்பேட்டையில் தனியார் டிராவல்ஸ் மூலம் நேபாளம் சென்ற 49 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தகவல். ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் குறித்த தகவல்களை டிராவல்ஸ் நிறுவனத்திடம் திரட்டி காவல்துறை விசாரணை. நேபாளத்தில் தமிழர்கள் 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு ராணுவ முகாமில் தங்க வைப்பு. கும்பகோணம் டிராவல்ஸ் ஏஜென்சியிலிருந்து சென்ற மீதமுள்ள 36 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தகவல். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி குடும்பத்துடன் மாயம். காஞ்சிபுரத்திலிருந்து சென்ற 6 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் புகார். நேபாளத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 148 பேர் கொண்ட மற்றொரு குழு பாதுகாப்பாக உள்ளதாக வீடியோ வெளியீடு. நாடு திரும்புவதற்கு தூதரக அதிகாரிகளிடம் உதவி கேட்டுள்ளதாக குழுவில் உள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசமங்கையர்கரசி தகவல். நேபாள மக்களும் பல நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களும் சரி, தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களும் சரி இதுல பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. எங்களோடு 150 பேர் பயணத்துல இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்க அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால. நேபாள பெருவெள்ளம் தொடர்பாக சட்டப்பேரவையில் தாங்கள்தான் முதலில் பேச வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் திமுக MLA-க்கள் அமளி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க
நேபாள பெருவெள்ளம் தொடர்பாக சட்டப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டுவரக்கூட தங்களுக்கு அனுமதி இல்லையா? தாங்கள் ஏன் சட்டப்பேரவைக்கு வர வேண்டும் என சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன், நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம். நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? இல்ல சில எதிர்க்கட்சியான தங்களைத்தான் முதலில் நேபாள பெருவெள்ளம் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வலியுறுத்தல். நேபாள பெருவெள்ளம் தொடர்பாக எதிர்க்கட்சியினரை முதலில் பேச அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கலாம் என அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று இல்லை, அதே ஜீரோவசனம் பண்ணலாம், எழுப்பலாம், அது இல்லை மறுக்கவில்லை. ஆகவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக ஜீரோவில் எழுப்புவதற்குரிய பரிசீலிக்க மறுத்து தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகனை பேசுமாறு அறிவுறுத்தினார் சபாநாயகர் JCD பிரபாகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. தர சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்றேன். அண்ணா அண்ணா எடப்பாடி எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க, எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எதிர்க்கட்சியினரை முதலில் பேச அனுமதிக்கலாம் என அமைச்சர் செங்கோட்டையனை தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகனும் வேண்டுகோள். நீண்ட இழுபறிக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை முதலில் பேச அனுமதித்தார் சபாநாயகர் JCD பிரபாகர். விபத்திலிருந்து இமயமலைக்கு யாத்திரை சென்ற ஈசா யாத்ரீகர்கள் 80 பேர் மாயம். ஒருவரை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை என சத்குரு கண்ணீர். திபெத் எல்லைக்குட்பட்ட இமயமலையில் உள்ள பள்ளத்தாக்கு பனிப்பாறை உடைந்ததே நேபாள கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு காரணமாக இருக்கலாம். செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் இஸ்ரோவின் NRSC பிரிவு மதிப்பீடு செய்து விளக்கம். திபெத் பகுதியில் கிண்ணம் போலிருந்த பனிப்பாறை நிலநடுக்கத்தை தொடர்ந்து இரண்டாக உடைந்து கோஷி ஆற்றின் குறுக்கே விழுந்திருக்கலாம். நீரோட்டம் தடுக்கப்பட்டு பெரும் தண்ணீர் தேங்கி பனிப்பாறை மீண்டும் உடைந்து பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என இஸ்ரோ கணிப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கான பிரத்யேக இருக்கையை தவிர்த்து அமைச்சர்களுடன் சென்று அமர்ந்த முதலமைச்சர் விஜய். ஆளும் கட்சிக்கான முதல் வரிசையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அமரும் இடத்தில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றார். முதலமைச்சர் விஜய் நடித்த பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என தற்போதைய MLA முஸ்தபா கடந்த காலங்களில் பேசியது ஏன்? சட்டப்பேரவையில் பேசிய வாசுதேவநல்லூர் திமுக MLA ராஜா கேள்வி. பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முஸ்லிம்களுக்கு பாதுகாவலன் என கூறிக்கொள்ளும் திமுக கோத்ரா கலவரத்திற்கு பிறகும் மத்திய பாஜக அமைச்சரவையில் தொடர்ந்தது ஏன்? கோத்ரா கலவரத்தை தொடர்ந்து திமுக செய்த பாவத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது என ஆதவர்ஜுனா ஆவேசம். 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியிலிருந்து விலகி இருக்கலாமே, திமுக விலகி இருக்கலாமே.
99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. திமுக ஆட்சியின் போதுதான் இந்தியாவிலேயே தலித்துகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அதிக குற்றங்கள் நடைபெற்றன. தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக சென்றடையவில்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏக்கள் சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம், தாவேக்கவினரும் எழுந்து நின்றால் என்ன ஆகும்? தலித் நலன் தொடர்பான விவாதத்தின் போது ஆதவ் அர்ஜுனா டென்ஷன். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க எல்லாரும் நாங்க இல்ல அப்படி இல்ல வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேசும்போது நான் வந்து சமூக நீதித்துறை என பெயரை மாற்றினால் ஜாதிய கொடுமை ஒழிந்துவிடுமா என திமுக கேள்வி. காலனி எனும் பெயரை திமுக ஆட்சியில் மாற்றியதால் தலித்துகளின் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிட்டதா என ஆதவ் அர்ஜுனா பதில் கேள்வி. சமூக நீதித்துறைன்னு பேர் வச்சிருக்காங்க, சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு வந்து இந்த அரசு மாறிடுமா? பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்தினீங்க. காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை இன்னொரு அர்த்தத்தை நான் கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. தலித் நலன் தொடர்பான சட்டப்பேரவை விவாதத்தின் போது குறுக்கிட்டு திமுக மற்றும் தாவேக எம்எல்ஏக்கள் இடையூறு. பொறுமையை இழந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு டென்ஷன். உறுப்பினர் KN நேரு அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் KN நேரு அவர்கள், உறுப்பினர் KN நேரு அவர்கள் நீங்க பேசுங்க. எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா. எல்லாரும் கை தட்டுற அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறேன்னு கேக்குறீங்க. நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியது திமுக தான் என்று பெருமைப்பட்ட கோவி செழியனுக்கு ஆதவ் அர்ஜுனா கேள்வி. எத்தனை பேர் தலித் சகோதரர்கள் எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு? பிசி, ஓபிசி, எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க? அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க? இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜிஓ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜிஓ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமாக எத்தனை ஜிஓ? அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியதை எதிர்த்து வழக்கு போடப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்த சேகர் பாபு. உச்ச நீதிமன்றத்திலே தனியாக ஜிஓ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகரை நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்திற்கு எதிராக வழக்கு போட வைத்ததே திமுக தான். சில மதவாதிகளின் அழுத்தத்திற்கு திமுக அரசு பணிந்து விட்டதாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா. ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி
இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது. தாங்கள் போட்ட பிச்சையால் தான் தலித் மக்கள் நீதிபதிகளாக முடிந்தது என திமுகவின் RS பாரதி பேசியுள்ளார். சட்டப்பேரவை விவாதத்தின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசம். இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார். இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. தலித்துகள் நலன் தொடர்பான சட்டப்பேரவை விவாதத்தின் போது திமுகவினரை குற்றம் சாட்டி அமைச்சர் வன்னியரசு உரை. சோஃபா மாடலில் அமைச்சரானவர் என திமுக எம்எல்ஏக்கள் கிண்டல். அமைச்சரைக்கு வந்த பிறகு சோஃபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோஃபா மாடல் அப்படிங்கறத எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன். அதுல நீங்க திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்று திமுகவினரை நோக்கி அமைச்சர் வன்னியரசு ஆவேசம். இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நீங்க பண்ணுனீங்க, நாங்க பண்ணணும் சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க, நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் MRK பன்னீர்செல்வத்தை பதிலளிக்க விடாமல் ஆவேசமாக உரக்க கத்திய திமுக எம்எல்ஏ குட்டி சுதாகரால் பரபரப்பு. உறுப்பினர் இல்லை, உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசிருங்க. MRK நீங்கள் உறுப்பினர் உட்காருங்க. அவரோட பேசிட்டோம். உங்கள் சார்பாக அவரே பேசிட்டோம். உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்கள் குட்டி என்கிற சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னா இல்லை, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். இப்போ திருப்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்போ என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறைடா நீங்கள் பார்க்குறீங்களா? பொது தொகுதியில் தலித்துகளை நிறுத்தும் போது பச்சாதாபத்தில் நிறுத்தினீர்களா அல்லது கோட்பாட்டின் அடிப்படையில் நிறுத்தினீர்களா என்று வன்னியரசு கேள்வி. கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்றால், ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். கோட்பாட்டின் அடிப்படையில் தாவேகா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்துள்ளதாக அமைச்சர் வன்னியரசு பெருமிதம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. தலித்துகளுக்கு திட்டங்களை பட்டியலிட்ட எதிர்க்கட்சி தலைவரிடம் கேள்வி எழுப்ப முயன்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன? சரி, கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான்
கேள்வியை பதிவு என மாற்றி தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதது ஏன் என்று வினவிய ஆதவ் அர்ஜுனா. இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர் எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. தேர்வுக்கு தயாராவது போல குறிப்பு எடுத்து வந்திருப்பதாக தெரிவித்த தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா திடீர் ஆவேசம். அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட எப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? சட்டசபையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சண்டை போடுவதால் டிவியை ஆஃப் செய்து சென்று விடுவதாக மக்கள் சொல்கிறார்கள் என ஆதங்கம். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து பேசுவதால் தான் சபையில் பிரச்சனை உருவாகிறது என்ற பிரேமலதா. இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். கடந்த காலத்தில் சட்டசபையில் ரௌத்ரம் பழகிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போல நடந்து கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா பதில். சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.